சார் இதில் நம்ம வந்து மன ரீதியாக பேசும்போது சார், ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களோட இணையர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரணத்தால் இறந்துருப்பாங்க. அந்த இணையர் வந்து ரொம்ப ஒரு சிறந்த இணையராக இருந்திருப்பாங்க. அந்த இணையரோட இழப்புக்கு அப்புறம் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து மீண்டும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, மீண்டும் ஒரு திருமணம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா அதே அளவிற்கு சிறப்பான ஒரு இணையர் வருவாங்களான்னு சொல்லிட்டு இரண்டு தரப்பினருக்கும் சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை எப்படி அவங்க அணுகணும், அந்த சந்தேகத்தோடையே வந்து கல்யாணம் பண்றது ரெண்டு பேருக்கும் சேஃப் இருக்காது. சந்தேகத்தை எப்படி அவங்க அணுகி எப்படி சிறந்த முடிவு எடுக்கலாம் சார் மன ரீதியாக பேசணும் அப்படின்னா? முதல் பார்வைக்கு வந்துடுவோம் சார். இப்போ முதல்ல ஒரு இழப்பு வந்துருச்சு. அதாவது நல்லவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற இழப்பில் அதை ஒருத்தங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது மிக 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 அரிது. ரொம்ப நல்லவர் இல்லை அடுத்தவங்க அப்படின்னா அவர் வேறங்க அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கும். அதை கடந்து வர்றதுக்கு ஒரு அசாத்தியமான மனம் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த மேரேஜ் வந்து சரியாக வரும். இல்லைன்னா அதை கொஞ்சம் நாம் யோசிக்கிறது நல்லது. அவர் ஆவரேஜை விட கொஞ்சம் கீழே, அவரே மோசமானவர், அந்த மாதிரியான மேரேஜஸ்க்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக ரெண்டாவது வர்றவர் வந்து சரியோ தப்போ அது அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். அவர் மாதிரி தான் இவரும். இல்லை அவரை கம்பேர் பண்ணும்போது இவர் பரவாயில்ல, ஐயோ அவருக்கு இவர் எவ்வளோ தேவலாம், இதெல்லாம் நான் காதில் கேட்டது, நான் சொல்லலை, நான் கேட்டது. அப்போ இந்த கம்பேரிசன் நடக்கிற ஒரு உலகத்தில் மனசுக்குள்ளே நமக்குள்ளேயே நாம் வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு மேரேஜ் தேவையான இடம் ஃபஸ்ட்டு. ஏன்னா குழந்தை இருக்குது. குழந்தை இல்லாமல் இருந்தால் நம்ம இதை பேச போகிறதே இல்லை. அவங்களே நம்மகிட்ட கேட்கவே மாட்டாங்க, அவங்களே மேரேஜ் பண்ணிக்கலான்னு தான் போவாங்க. ஆனால் குழந்தை இருக்குன்னும் போது இந்த பார்வை வந்து வேறு. ஃபஸ்ட்டு பார்வை குழந்தை இதை ஒத்துக்கொள்கிறதா, ரெண்டாவது பார்வை வருகிறவர் அல்லது வருகிற பெண்மணி குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்களா, மூணாவது கேள்வி உங்களுடைய திருமணத்துக்கு பிறகு உங்கள் உறவில் இன்னொரு குழந்தை பிறந்தாலும் இந்த குழந்தைய இதே மாதிரி பார்த்துக்குவாங்களா, அந்த பெருந்தன்மை, முதிர்ச்சி, எதிர்காலம் சார்ந்த பார்வை, ஃபினான்ஸோடு சேர்த்து இதெல்லாம் இருக்கா? இப்படியெல்லாம் இல்லைன்னு வைங்களேன், ஏன் அப்படி ஒரு உறவுக்குள்ளே நம்ம போகணும்? ஏன் வெறும் லஸ்ட்டுக்காக பண்ண போகிறதில்ல.